تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. بسم الله الرحمن الرحيم. نحمد الله العليم ونصلي ونسلم على رسول الكريم. أما بعد. பெரியார்களே, தாய்மார்களே, நான் உங்கள் முன் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் வாழ்க்கை குறித்து பேச விரும்புகிறேன். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் வருகைத்து தருவதற்காக முன்னெல்லாம் விதமான பாவங்கள் மலிந்து கிடந்தன. மக்கள் அல்லாஹ்வையும் அவன் கட்டளையும் மறந்து போய் வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் தான் அல்லாஹ் தஆலா நமது நபி அவர்களை முழு உலகத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பி வைத்தான். மேலும் இவ்வுலகில் மிக பழமையான மக்கமா நகரில் நபியவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி பிறந்தார்கள். நமது நபியவர்கள் பிறப்பதற்கு முன்னே அன்னாரின் தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள். தாயார் ஆமினா அம்மாவே அன்னாரை வளர்த்து வந்தார்கள். நபியவர்களின் ஆரம்ப வயதில் தாயாரும் மரணமடைந்து விட்டார்கள். பின்னர் தன் பாட்டனார் அப்துல் முத்தலிஃபிடம் வாழ்ந்து வந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தன் பாட்டனாரும் மரணமடைந்து விட்டார்கள். அதன் பிறகு தன் பெரிய தந்தை அபு தாலிபிடம் வாழ்ந்து வந்தார்கள். நமது நபியவர்கள் சிறு வயதில் இருந்தே நற்குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். உண்மையாளர்களாகவும் நம்பிக்கையாளர்களாகவும் இருந்தார்கள். நபியவர்கள் அதன் காரணமாகவே செல்வ சீமாட்டி உயர்கள் குலத்தை சேர்ந்த கண்மையாரும் நபியவர்களையும் மனம் முடிக்கதாக அனுப்பினார்கள். கத்தீஜா அம்மையார்களுக்கும் நபியவர்கள் 25ஆம் வயதில் திருமணம் நடந்தது. பிறகு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதில் ஹிரா மலை குகையில் அல்லாஹ் தஆலா நபி பட்டம் வழங்கி சிறப்பித்தான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.